ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. ஒரு காங்கை மாடு ஒண்ணு, ஒரு ஜெர்சி கிடாரி ஒண்ணு பார்க்குறேங்க. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டங்க. கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரணுங்க. கரூர் பைபாஸ்லேருந்து சேலம் பைபாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க. மண்மங்கலத்துலேருந்து உள்ளே வரணும். வாங்கல் வர வழியில சிந்தாயூருங்கிற கிராமங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு மயிலை மாடுங்க. விற்பனைக்கு மயிலை மாடு 3ஆம் ஈத்துங்க. கடை முளைப்பு 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. மயிலக்காலைக்கு இனம் சேர்க்கை பண்ணியிருக்காங்க. கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. பெண்கள் பிடிக்கலாம், பெண்கள் கறக்கலாங்க. மிக மிக சாதுவான மாடுங்க. 2 ஈத்த பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்த மாடு தாங்க. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல குறியான மாடு, அழகு மாடு, லட்சணமான மாடுங்க. நல்ல கொம்பு அமைப்பு, நல்ல அமைப்புங்க. முகம் நல்ல கட்ட முகம், நெத்திக்குழி, கண்மொழி நல்ல மொழிங்க. தாடை அருந்தாடை, தொப்புள் கொடி இறக்கம் கிடையாதுங்க. வால் கொடி பயிர் வால் கொடிங்க. மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டு இருக்குங்க. அரை மடி தான் வந்திருக்கு. இன்னொரு 10 நாள் அவங்க கன்றுன்றதுக்கு. 4 காம்புகள் நல்லா ஒரே சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு பூங்காம்பாக இருக்குங்க. காலில் சும்மா கயிறு தொடுத்தா போதும். மற்றபடி எந்த தவறு இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க. கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும். குணவனத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. தெளிவான கிடையாதுங்க. அடர் தீவனம் தாழ் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. இந்த மயில மாட்டோட விற்பனை விலை 47 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கணும்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. தலையத்து கிடாரி 2 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. நல்ல ஜாதிக்கு உரான கிடையாதுங்க. நல்ல வம்சமான கிடையாது. நல்ல கொம்பு வந்து வெள்ளை கொம்பு அமைப்புகள் வந்துருக்குதுங்க. மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டு இருக்குதுங்க. 4 கம்புகள் ஒரே சீராக இருக்குது. நல்லா தொப்புள் சொரவு ஏறி இருக்குதுங்க. எப்பவுமே சிந்து கிடாரி ஜெர்சி கிடாரியோ ஜெர்சி கிடாரியாக இருந்தாலும் சரி, ஹெச்எப் கிடாரியாக இருந்தாலும் சரி, எதுவுமே சிந்து மாட்டை பொறுத்தவரை நல்லா தொப்புள் சொரவு ஏறுற மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவைத்திறன் வருங்க. அந்த தொப்புள் சொரவு பூரா மடியில் ஏறிடுங்க. அதனால் நல்லா கறவைத்திறன் வருங்க. தலையத்து 2 பல்லு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. ஒரு வாரத்தில் கன்று ஈண்டி விடுங்க. செவலையில் தெளிவான கிடையாதுங்க. நல்ல வம்சமான கிடையாது. தெளிவான கிடையாதுங்க. கிடையாதுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8 பல் வந்து 2 பல்லு உளுந்து முளைச்சிச்சுன்னா 6 பல் பால் பல் இருக்குதுங்க. 3ஆம் தேதியில் தான் பல்லே வந்து சேரும். இந்த இடத்துலேயே குறைஞ்சபட்சம் கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 5, சாயந்தரம் ஒரு 4, 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சப்பலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 நாள் 9 லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க. தெளிவான கிடேரிங்க. இந்த கிடேரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 48,000 சொல்லுதுங்க. இந்த மயிலுக்கு அந்த ஜெர்சி கிடேரியோட விற்பனை விலை 48 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.